தமிழரசனோடு நான் கைகோர்த்து பணி செய்யவில்லை. ஆனால் தோழர் தமிழரசனோடு கைகோர்த்து பணி செய்த களத்தில் களமாடிய எண்ணற்ற போராளிகளோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இரண்டர கலந்து அவர்களோடு. எம் தமிழீழ தேசிய தலைவரை சென்று எம் தமிழீழ மண்ணில் நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்காக கரும்புலிலாக வெடித்து வரலாற்றில் காவியம் படைத்த எண்ணற்ற கரும்புலிகளோடும் எண்ணற்ற விடுதலை புலி தோழர்களோடும் நான் பழகியிருக்கிறேன். அவர்களை படித்திருக்கிறேன். இங்கே மேவி குமார் உலகத்தமிழர் ஆவண காப்பகத்தின் சார்பாக வெளியிட்ட இந்த அடிக்கற்கள் புத்தகத்தில் 17 போராளிகளை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 17 போராளிகளும் அந்த இயக்கத்திற்கான மாவீரர் திலகங்கள். ஆதலால் இது போன்ற புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். இங்கே வெளியிடப்பட்ட இன்னொன்று ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து வெளியிடப்பட்ட அந்த இன்னொரு நூல், அதையும் வாங்கி படியுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இணையதளங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் ஏற்பட்ட துயரத்தை குறித்து பல தெரியாத அறியாத செய்திகள் எல்லாம் எமது உலக தமிழர்களால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என் இளைய தலைமுறையால். இன்றைக்கு கூட எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து, லண்டனில் இருந்து வருகை தந்தவர்கள், கனடாவிலிருந்து வருகை தந்தவர்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்கள் பெயர்களை சொன்னால் நாளை அவர் விமான நிலையத்திலே முடக்கப்படுவார்கள். பல மணி நேரம், 24 மணி நேரம் முடக்கப்பட்ட என் தோழர்களை நான் அறிவேன். ஆனால் உலகத்தில் உண்மையான தமிழீழ விடுதலை போரை நேசித்தவர்கள், தமிழீழ விடுதலையை நேசித்தவர்கள், தமிழீழ தேசிய தலைவரை நேசித்தவர்கள், உலகம் முழுவதும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு நம்மை அணுகக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக நம்மளை அணுகக்கூடியவர்கள் எல்லாம் நாம் செய்கின்ற அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் நாம் உலக தமிழர்களின் வாழும் உரிமைக்காக நடத்துகிற இந்த போராட்டத்தில் நான் வாழுகின்ற காலத்தில் இந்த உலக நாட்டுடைய ஜனநாயகத்தின் துணை கொண்டு, உலக வல்லாதிக்க நாடுகளின் நாடாளுமன்றங்களின் துணை கொண்டு ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு என் வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு ஜனநாயக ரீதியாக களமாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டு, ஓட்டு அரசியலுக்கு நாம் அடுத்தடுத்த அமர்வுகளில் ஆய்ந்தறிந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பிரிவு தேர்தல் அரசியலை சந்திப்பதற்கும் மற்றொரு பிரிவு இயக்க அரசியலை சந்திப்பதற்கும் தயாராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். என் பெயரை போடவில்லை, உன் பெயரை போடவில்லை, என்னை பேச அழைக்கவில்லை, எனக்கு முக்கியத்துவம் இல்லை, எனது முதல் இருக்கையில் வாய்ப்பில்லை என்று சொல்லுவர்கள் எல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் ஓட்டரசியலுக்கு செல்லுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடகோடியில் உட்கார்ந்து கொண்டு எனக்காகவும் என் தமிழீழ தேசிய தலைவனுக்காகவும் களமாட நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்பழுக்கற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் எனக்கும் பின்னால் அணிவகுத்து வாருங்கள். ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம். இன்றைய புவி சார்ந்த உலக புவியியல் அமைப்பின் காரணமாக, ஆயுதங்களின் உற்பத்தியின் காரணமாக, வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு உலகத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் கொண்டு எம் இனம் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி தமிழ் மண்ணில் நாளை ஒரு புரட்சி வெடிக்கும் என்று சொன்னால் அதையும் இந்த உலக வல்லாதிக்க அரசுகள் துணையோடு நம் ஒன்றிய அரசு அதை அடக்கும், அதை ஒடுக்கும், அதை நசுக்கும். ஆதலால் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மக்களை அணியப்படுத்துவது, மக்களை தயார்படுத்துவது. மக்களின் புரட்சி ஒன்றுதான் மகத்தான புரட்சி. அந்த மக்கள் புரட்சிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்வதற்கான தம்பிமார்களை நான் தேடி தேடி உங்கள் வீடுகளுக்கு வருவேன், உங்கள் வீதிகளுக்கு வருவேன், உங்கள் ஊர்களுக்கு வருவேன். அப்படி வருகின்ற போது என்னோடு தோள் கொடுத்து துணை நின்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு மண்டலம் வேணும், எனக்கு மாவட்டம் வேணும், எனக்கு தொகுதி வேணும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னில் ஒருவனாக நீங்கள் என்னோடு இரண்டர கரைந்து போவதற்கு தயாராக இருக்கிற உறவுகளை மட்டும் நான் எதிர்காலத்தில் அழைப்பேன். அதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவேன். அதற்கான பயிற்சி அரங்குகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஜனநாயக ரீதியாக எப்படி மக்களை அணி சேர்ப்பது, எப்படி மக்களை ஒருமுகப்படுத்துவது, எப்படி மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது, ஒரே கருத்தை கொண்டு எப்படி நாம் வெல்வது என்கிற அந்த சிந்தனைக்குத்தானே தவிர உங்களை ஒருபோதும் உங்கள் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தத்தை கூட சிந்துகின்ற ஆயுத அரசியலுக்கோ உயிர்கொடை அரசியலுக்கோ நான் உங்களை தயார் செய்ய மாட்டேன். அது என் தமிழீழ தேசிய தலைவனோடு 50,000 மாவீரர்களோடு அந்த சகாப்தம் நிறைவு செய்கிறது. இனி என் தோழர் தமிழரசனை போன்றோ, என் தமிழீழ தேசிய தலைவனை போன்றோ
இந்த உலகத்தில் எவனும் பிறக்க முடியாது, எவனும் அந்த தலைவனை போல் ஒரு படையை கட்டி எழுப்ப முடியாது, அதை கனவில் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. காரணம், என் தம்பி மாரிமுத்து சொன்ன இந்த மக்கள் மனநிலை அப்படி இருக்கிறது. என் தம்பி மாரிமுத்தும் இங்கே பேசிய அத்தனை கருத்துக்களும் கருத்தாக்கங்களும் கவிதைகளும் வரிகளும் வார்த்தைகளும் வந்து விழுந்ததல்லவா இந்த மக்களுடைய எண்ணங்களை, இந்த தேர்தலில் இந்த மக்கள் எடுத்த முடிவுகளை குறித்து. இன்றைக்கு ஒரு நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார் அல்லவா, இன்ஸ்டாகிராமின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இப்படி எது உண்மை எது பொய், யார் மண்ணுக்கானவர், யார் மக்களுக்கானவர், யார் இனத்திற்கானவர், யார் இந்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கானவர் என்று கூட புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, தெளிவில்லாத ஒரு பெரும் கூட்டம் இந்த மண்ணில் கூடியிருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் உருவாகி நிற்கிறது. அவர்களிடத்திலே இன்றைக்கு தமிழரசன் வந்தால் மீண்டும் ஒற்றத்துறை காவல்துறையோடு சேர்ந்து எப்படி பொதுமக்கள் துணை கொண்டு அடித்து கொண்டார்களோ அதுபோன்று நாளை தமிழரசன்கள் உருவானாலும் அதே நிலையில்தான் இந்த கூட்டம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் நமக்கு பாடமாக படிப்பனையாக தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் மக்களை விழிப்படைய செய்வோம், மக்களோடு மக்களாக பழகி மக்களில் இருந்து இளைய தலைமுறையை கொண்டு வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான தலைவர்களை நாம் அடையாளம் காட்டுவோம். இனி அந்த பணிகளை நான் செய்வதற்கு 5 ஆண்டு காலம் முழுவதுமாக நான் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், நான் குறுகிய காலத்தில் அழைத்தால் கூட இப்போது கூட ஒரு அழைப்பு தந்திருக்கிறேன் மண்டல பொறுப்பாளர்களுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து இவ்வளவு தூரம் மதுராந்தகம் வருகின்றிருக்கிறீர்கள், திரும்பம் வந்துவிட்டு நீங்கள் ஊருக்கு சென்று வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதற்காக நாளை காலை 10 மணிக்கு சென்னை தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடுவோம் என்று சொன்னேன். காரணம், உங்களுக்கு அலைச்சல் கூடாது என்பதற்காக. அப்படி 12 மணி நேர இடைவெளியில் அழைத்தாலும் கூட நீங்கள் வந்து மணிக்கணக்காக என்னோடு விவாதியுங்கள், ஆலோசனைகளை வழங்குங்கள், என் உள் உணர்வை புரிந்து கொண்டு எனக்கு தோள் கொடுத்து துணை நின்று உதவி செய்யுங்கள். நாளைய தலைமுறை, நாளைய தமிழ் சமூகம் சமூக நீதியுடன் கூடிய சமநீதி கிடைக்கப் பெறுவதற்கும் உலகரங்கில் தமிழனுக்கென்று ஒரு தனித்த தமிழீழ அரசு உருவாவதற்கு வாய்ப்புள்ள ஒரே நாடு தனித்தமிழ் ஈழம் என்கிற இலங்கை தீவில் இருக்கிற அந்த நாடு தான். வேறு எந்த நாடும் நம்ம அடைய முடியாது. வேறு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் தமிழுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான புறச்சூழல் அகச்சூழல் எதுவுமே இல்லை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அருமை உறவுகளே, அருமை தம்பி சுரேஷ் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் இந்த தமிழீழ விடுதலை நெருப்பை, தீயை பெரும் தீயாக பற்ற வைத்த தேனிசை செல்லப்பா என்கிற அந்த மகத்தான, அந்த மாபெரும் ஒரு தமிழிசை பாணர் அவர்களுக்கான நிறைவேந்தல் நடந்தது. அங்கு என் தங்கை சாந்தியிடம் நான் சொன்னேன், நாளை மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த உணர்வெழுச்சி பாடல்களை பாட வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக வருகை தந்த அருமை சகோதரி தேனிசை செல்லப்பனார் அவர்களுடைய அன்பு மகள் சாந்தி அவர்களுக்கும், பெரிய மகள் ராஜேஸ்வரி அவர்களுக்கும், சாந்தியினுடைய மகன் கரிகாலன், கதிரவன் அவர்களுக்கும், நாவலன், பிரபாகரன் உள்ளிட்ட ஐயாவின் குடும்பத்தாருக்கும் குறித்த நேரம் 2 மணி நேரம் கேட்டார்கள். 1.5 மணி நேரத்திலே முடிக்க சொல்லிவிட்டேன். காரணம், மேகம் எப்போதும் நமக்கு கண்ணீர் சிந்துவதற்கு சில துளிகளை தரும். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் மாவீரர் நாளிலும் அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை முன்கூட்டியாகவே முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இருந்தாலும் முடித்துக்கொண்டு அவர் செல்லாமல் அமர்ந்திருக்க